ஏன்னா கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் கற்றாலுமே கல்வியை கரையை காணவே முடியாது. எத்தனை பிறப்பெடுத்தாலும் நீ கல்வியை கற்றுட்டே தான் இருக்கணும். இதில் ஆன்மீகன்றதெல்லாம் பெரிய கடல். சகலத்தையும் நான் கற்று தேர்ந்தோம்னா முடியவே முடியாது. அப்ப நமக்கு சிறிதளவு நமக்குள்ள நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய மனமானது என்ன ஆரம்பிக்கிறது? தற்பெருமை பேச ஆரம்பிச்சிடுது, தற்புகழ்ச்சி பேச ஆரம்பிச்சிடுது. இதனால ஆணவம் வர ஆரம்பிச்சிடுது. சிலர் நம்மளை நீ சிறப்பா பாடுற, நீ சிறப்பா பேசணும்னு சொன்ன உடனே நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒன்று மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சா என்ன ஆகுது? அடுத்தவர் உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா மட்டும் மனசு ரொம்ப கலங்கப்படுது. இப்போ எல்லாம் தெரியுதுன்னு சொன்னா மட்டும் சந்தோஷப்படுது. ரெண்டுமே சம நிலையில பார்த்தா இது பிரச்சனை கிடையாது. புகழ்ச்சியை மட்டும் சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியது, இகழ்ச்சியை மட்டும் வருத்தமா ஏத்துக்கணும். யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அப்ப இந்த புகழ்ச்சியும் தற்பெருமைகளும் இதையெல்லாம் என்ன பண்ணுது? உனக்கு ஆணவத்தை நிலை நிறுத்துது. தான்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. இந்த ஆணவத்தால என்ன நடக்குதுன்னா, ஆணவம் மாயையை பெருசா உருவாக்கி கொடுத்துடுது. நான் தான் பெரிய ஆளுன்றது இந்த மாயை. இதுதான் அந்த ஆணவம் என்ன பண்ணுதுன்னா, கண்மூடித்தனமாக எல்லா செயலையும் செய்ய வைக்க ஆரம்பிக்குது. அந்த மாயையை நீக்கிறதுக்கு நீங்க செய்த ஏதாவது ஒரு நல்வினை இருக்கும். அந்த நல்வினையானது நல்லா இந்த மாயை உச்சகட்ட போற வரைக்கும் சுவாமி பார்த்துட்டே இருப்பாரு. கடைசி நேரத்தில் சின்னதா காமிச்சா போதும், அந்த மாயையானது அந்த நூல் அப்படியே கட்டாகி போயிடும். அப்ப தெரியும், ஐயோ ஒன்றும் தெரியாதால் நானா இப்படி இருந்தேன்,